வணக்கம்மா. கீதா ஜானகிராமன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப உடம்புக்கு நல்லது அது. இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சொரா வாங்கி வச்சுருக்கோம். 1/2 kg சொரா இருக்குது. அடுத்து ஆனியன், தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஆனியன் இருக்குது. நான் 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியை கட் பண்ணி வச்சுக்கணும். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், பூண்டு நிறைய வேணும். பூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தாளிக்க சோம்பு, மஞ்சத்தூள், அப்புறம் இறக்கும் போது கூட இந்த கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த சுரை வந்து அவிச்சி எடுத்துப்போம்மா. இப்போ வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது உள்ள வந்து 3/4 அளவுக்கு ஒரு பெருமணம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இட்லி தட்டு வச்சுக்கலாம். இட்லி தட்டு வச்சுருக்கேன். நம்ம டைரெக்டாக தண்ணியில் போட்டு அவிச்சோம்னா அந்த தண்ணி நம்ம கீழே கொட்டும்படியாக இருக்கும். அதில் இருக்க சத்து எல்லாமே நமக்கு ஹெல்த்திக்குன்னு தான் செய்கிறோம். நம்ம ஹெல்த்தியாகவே செய்வோம். இட்டு திரும்பின போட்டு தண்ணி ஊற்றி இட்லி தட்டு வச்சுருக்கேன். மேலே வந்து துணியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வாழை இலையும் போட்டுக்கலாம். வாழை இலை போட்டால் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். இதை அப்படியே அவிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 1/2 kg இது. நம்ம ஒரு 5 நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நடுவில் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இதை கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். நல்லா வெந்து வந்துடும். அப்புறம் என்ன பண்ணலான்றது பார்க்கலாம். வாங்க இது எடுத்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்துட்டு இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துட்டோம். வெந்துடுத்து. நல்லா சூடாக இருக்கும். கையில் ஊற்ற முடியாது. நம்ம அது மேலே இருக்க தோல் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, இதை நல்லா அப்படி எடுத்துடலாம். நல்லா வந்துடும். உதுத்து எடுத்தாலே நல்லா வந்துடும். இது நமக்கு வேண்டாம். இது மேலே இருக்க தோல் மட்டும் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆரட்டன்னு சொல்லி எடுக்கலாம். நம்ம கைக்கு ரொம்ப பத்திக்குது. ஆட்டவுனே எடுத்துட்டு நம்ம இதை நல்லா ஊற்றி வச்சுட்டு அப்புறம் தாளிப்பு பார்த்துப்போம். தாளிச்சுக்கலாமா. நம்ம சொரா புட்டை ஒரு 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாமா. சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்ததா இந்த பூண்டு, இது நல்ல ஒரு பெரிய பூண்டு. அது கூட இன்னும் ஒரு 1.5 பூண்டு அளவுக்கு நான் எடுத்து உரிச்சு பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையுமே சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு நல்லா பொரியணுங்க. பூண்டு நல்லா பொரிஞ்சிச்சு பாருங்க. நல்லா சோம்பு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டோம். அடுத்ததான் பூண்டு போட்டு பூண்டை நல்லா பொன்னிறமாக பொரிய வச்சிச்சு. அடுத்ததான் நம்ம வந்து இந்த வெங்காயம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். பாருங்க, 1 கப் வெங்காயம் இருக்குது. அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லதுங்க. இது உடம்புக்கு. அதில் குழந்தை பிறந்திருக்காங்க இல்லைங்களா, குழந்தை பொண்ணுங்களுக்கு வந்து இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லது. இது நல்ல பால் கிடைக்கும். இடுப்பு வலி அதுக்கு இதுக்கு நல்லது. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். அடுத்ததாக தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் காரத்துக்கு வச்சுருக்கேன். நம்ம பெப்பர் தூளும் போட போகிறோம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பிலை. இதை போட்டு இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம். குழந்தை பெற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிடலாமா. பச்சை மிளகாய் போட தேவையில்லை. நம்ம வெறும் பெப்பர் தூள் மட்டும் போட்டு கொடுக்கணும். பச்சை மிளகாய் கொடுக்கக்கூடாது. ஒரு நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, அது ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை போகிறதாலும் சரி, நம்ம பச்சை மிளகாய் போடாமல் தான் கொடுக்கணும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன ஸ்பூன் இது. 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் வந்து போட்டு கழுவி தான் அதை அவிச்சு வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் வந்துட்டு அந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையவே கூடவே சேர்த்துக்கினா ரொம்ப நல்லது. பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த அதில் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அந்த கவுச்சி ஸ்மெல்லு கொஞ்சம் ரொம்ப அவாய்ட் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அதனால் சாப்பிட அந்த ஸ்மெல்லு வராது. நம்ம போடுற இந்த மசாலா ஸ்மெல் வரல. இஞ்சி பூண்டு அதெல்லாம் இருக்கீங்களா, அதெல்லாம் வந்து நல்லா ஸ்மெல் கொடுக்கும் நமக்கு. நல்லாயிருக்கும் சாப்பிட. இது நல்லா வதங்கிடுச்சிங்க.
பாருங்க நம்ம எவ்வளவு பூண்டு எவ்வளவு வெங்காயம் போட்டோம், எல்லாம் சுருண்டு வந்து நல்லா வதங்கி வந்துருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அவிச்சு வச்சிருக்க சொராவை போட்டுக்கலாம். அவிச்சு உதுத்து வச்சிருக்கோம், அதை அப்படியே நம்ம போட்டு நம்ம எல்லாம் போட்டு ஒன்னா அப்படியே பெரட்டி எடுத்தாச்சுங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே பெரட்டி எடுத்துக்கணும். நம்ம அவிச்சுட்டு தான் பண்ணியிருக்கோம். இது அவ்வளோ கிடைக்காதுங்க. கிடைக்கிற பட்சத்துல கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது, குழந்தை பெற்றவங்க தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம கரை அப்படியே தானே அவிச்சோம், தண்ணியில அவிக்கிறவங்க ஒரு சிலர் அவிப்பாங்க, அதுல கொஞ்சம் உப்பு போடுவாங்க. நம்ம உப்பு போடணும் அதுல, அதனால இப்படி போட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனே போட்டுப்போம். நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நான் அப்படியே தூவுறேன். எனக்கு ஓரளவுக்கு அப்படியே போடும் போதே தெரியும், அதனால நான் அப்படியே போடுறேன். நீங்க வந்து ஸ்பூன்ல கூட எடுத்து நீங்க அளந்து போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு பெப்பர் தூள் போட்டிருக்கேன். இதுல பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கு இல்லைங்களா, அதனாலதான். இதை ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி ஆயிரும், நான் சொன்ன ஒரு மாதிரி இதுவாயிடும். வந்து நம்ம நல்லா கொத்தமல்லி போட்டு பெரட்டி இறக்கிக்கலாங்க. கொத்தமல்லி தவிர பிடிக்கிறவங்க நல்லா நிறையவே போட்டுக்கோங்க, பிடிக்காதவங்க குறைச்சி போட்டுக்கோங்க. எங்க வீட்டுல வந்து இந்த கிளையெல்லாம் நிறைய இருந்தா நல்லா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அதனால போட்டது. கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நிறைய போடணும்னுவாங்க. இதை பாருங்க, இந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா, அதையுமே நான் போட்டிருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்காது, பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது சாப்பிடும் போது நல்லா மென்று சாப்பிட நல்ல மாவு மாதிரி வரும், நல்லா இருக்கும். ஒரு சிலர் எடுத்துருவாங்க, அதை நான் போட்டிருக்கேன். அவ்வளவுதாம்மா, இது முடிஞ்சிடுச்சு. நமக்கு சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அளவு எல்லாமே இதே மாதிரி போட்டு, நிறைய பேருக்கு தெரியும், சரி பெரியவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க நல்ல பலன்னு வந்திருக்கு. இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்புறம் கீதா ஜானகிராமன் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கங்க.